الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. قال الله تعالى: اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. கூறிய அல்லாஹ் நடிகார்களே, நேற்று நாம் தொடங்கிய தலைப்பு உலக பற்றின்மை சிறப்பும் உலக சுகங்களை குறைத்து கொள்ள ஆர்வமூட்டுதல் ஏழ்மையின் சிறப்புகள். இதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய வசனம் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீதுடைய 20வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் அலங்காரமும் உங்களுக்கிடையே பெருமை கொள்ளலும் சொத்துகளையும் குழந்தைகளையும் அதிகமாக்கிக் கொள்வதும் என உள்ளது. இதற்கு உதாரணம் மலையின் உதாரணமாகும். இறை மறுப்பாளர்களுக்கு அதன் விளைச்சல் மகிழ்வை தருகிறது. பின்பு அது காய்ந்து மஞ்சளாக ஆகிறது. பின்பு சருகுகளாக அது ஆகிவிடுகிறது. மறுமையில் கடும் வேதனையும் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு. இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றுகின்ற அற்ப சுகமே அன்றி வேறில்லை. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலும் நமக்கு இந்த உலகத்துடைய விஷயங்களை பற்றி நமக்கு காண்பித்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய விஷயங்கள் என்பது இந்த 5 விஷயங்கள் அடங்குகின்றது. ஒன்று, இது ஒரு விளையாட்டு. இரண்டாவது, வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. மூன்றாவது, இது அலங்காரமாக இருக்கின்றது. மனிதன் இந்த அலங்காரத்தை கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? இந்த உலக அலங்காரத்தை கொண்டு மயங்கி விடுகின்றான். நான்காவது, இதை கொண்டு மனிதனுக்கிடையே ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்கின்றார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் சரி, குழந்தைகளுடைய அந்த பாக்கியம், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அதை கொண்டு மனிதன் பெருமை அடைகின்றான். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இதற்கு மேல் இந்த உலக வாழ்க்கையுடைய அந்தஸ்து எதுவுமே கிடையாது. இதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தஆலா என்ற திருமறையில் சொல்லும் பொழுது, இறை நிராகரிப்பாளர்கள் குறிப்பாக அவருடைய இந்த உலகத்தில் விளைச்சலை போடும் பொழுது, விளைச்சல் அவரது அறுவடையுடைய நிலை வந்து பிறகு அது முழுமையாக கூலமாக ஆகிவிடுகின்றதே. அதே போல இந்த உலகமும் பார்ப்பதற்கு அலங்காரமாகவும் மிகவும் கவரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் இது குப்பை கூலமாக தான் ஆகும் என்று அல்லாஹு தஆலா இங்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இந்த வசனத்தில் சுப்ஹானல்லாஹ், மறுமை என்பது, இந்த உலகம் என்பது அழியக்கூடியதும் இதற்கு முடிவு உள்ளது. ஆனால் மறுமை என்பது அதற்கு முடிவு கிடையாது. அப்போ இந்த 2 விஷயங்கள் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இருக்கு, அவனுடைய மன்னிப்பும் இருக்கு, அவனுடைய பொருத்தம் இருக்கு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை கூறுகின்றான். ஒரு மனிதன் இந்த வசனத்தை படித்த உடனேயே அவனுக்கு எந்த விஷயம் தேவை? அல்லாஹுடைய தண்டனை அவனுக்கு மறுமையில் தேவையா, அல்லது அல்லாஹுடைய மக்ஃபிரத் அவனுக்கு தேவையா? அப்போ இந்த உலகம் என்பது ஒரு விளைச்சல் நிலையமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். நீ என்ன அதை போடுகின்றாயோ, எந்த விதையும் எந்த பயிரை நீ அதை அங்கு நடுகின்றாயோ அதை தான் நீ பெறுவாய். இந்த உலகம் என்பது மறுமையுடைய ஒரு விளைச்சல் நிலம். இதுல நாம என்ன போடுகின்றோமோ மறுமையில் அதை அறுவடை செய்வோம், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளும் வேண்டும் என்றால் மறுமையுடைய சிந்தனை கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்துடைய ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறதோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு மறுமையுடைய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் இங்கு 2 விஷயங்கள் சொல்லப்பட்ட இந்த வசனத்துல. ஒண்ணு, அல்லாஹுடைய கடுமையான தண்டனை. யாருக்கு? இந்த உலகத்தை யார் முக்கியத்துவம் கொடுத்தாரோ மறுமைக்கு முன்னால் அவருக்கு மறுமையில் என்ன?
தண்டனை தான். ஏன்னா முக்கியத்துவம் கொடுத்தது அல்லாஹ் கூறினான், நீ மறுமை முக்கியத்துவம் கொடு, அது உனக்கு நிரந்தரமானதும் அது நிலையானதும் ஹைரானதும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நீ இந்த உலக அலங்காரத்தை நீ அதில் மயங்கி அதில் நீ விழுந்து விட்டாய். அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் இந்த உலகம் அப்போ மறுமையில் உனக்கு தண்டனை. அதுவே இந்த உலகத்துடைய விஷயத்தில் அவன் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்றால் அவனுக்கு மஃபிரத்தும் இருக்கு. இந்த உலகத்துல சிறு குறு தவறுகள் நடந்து விட்ட பிறகும் மறுமையில் அவனுக்கு மன்னிப்பு இருக்கின்றது, அல்லாஹுடைய பொருத்தமும் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு இங்கு இந்த வசனத்தில் தெரியப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே எப்பொழுதுமே இந்த மறுமையுடைய சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உலகத்துடைய அளவும் இந்த உலகத்துடைய மதிப்பு இவ்வளவுதான், அது விளையாட்டு தான், அது அலங்கரிக்கக்கூடிய விஷயம்தான், முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இந்த உலகம் என்பது கிடையாது, நிரந்தரம் என்பது கிடையாது. இப்போ மறுமைக்காக நாம் என்ன தயார் செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்யணும். அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் மனிதர்களே அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும், இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், ஏமாற்றுகின்றவனும் ஷைத்தானும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். என்ன செய்கின்றான் ஷைத்தான்? நம்மை இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களும் இருக்கக்கூடிய அலங்காரத்தின்மை அது கவர்ச்சியாக அமைத்து நம்மை அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசைப்படுத்த வேண்டும். அவன் நரகத்தில் செல்கின்றான் என்றால் அவனுடன் இந்த ஆதமுடைய சந்ததிகளும் செல்ல வேண்டும் என்ற முடிவுடன் அவன் அதனுடைய விஷயத்தில் செய்கின்றான். அப்போ அல்லாஹு தாலாவை கூறுகின்றான், உன்னை ஏமாற்றக்கூடியவன், அல்லாஹுடைய விஷயத்தில் உன்னை ஏமாற்றக்கூடியவன் ஏமாற்றிவிட வேண்டாம், நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ற வசனத்தில் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கையுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் தெளிவாக சூரத்து தகாசூர்ல கூறுகின்றான், அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரையில் சொத்தை அதிகப்படுத்தும் ஆசை உங்களை பாராமுகமாக்கிவிட்டது. உண்மை நிலை அவ்வாறல்ல, நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். பின்னரும் உண்மை நிலை அவ்வாறல்ல, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்மை நிலை அவ்வாறல்ல, உறுதியான அறிவால் நீங்கள் அறிவீர்களானால் இவ்வாறு பொடுபோக்காக இருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வசனத்தில் கூறுகின்றார். அதே போல் அடுத்த வசனத்தில், உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேறு இல்லை, நிச்சயமாக மறுமையின் வீடு அதுதான் அழியாததும், அவர்கள் இதை அறிபவர்களாக இருந்தால் இதை உணர்வார். இதற்கு முன்னால் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கூறினேன். இந்த உலகத்திலுடைய அல்லது இந்த உலகத்துடைய அந்தஸ்து என்பது ஒரு முடமான ஆட்டை விட மிக மோசமாக இருக்கின்றது. செத்து பிணமாக இருக்கக்கூடிய ஆட்டை விட இந்த உலகத்துடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா விட மிக குறைவாக இருக்கு. அதே போல இந்த உலகத்துடைய அந்தஸ்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கொசுவின் இறக்கை அளவு கூட அல்லாஹுடைய பார்வையில் கிடையாது. அதே போல எடுத்துக்காட்டி நான் கூறினேன், ஒரு சிறுவன் கடல் ஓரத்தில் கடல் மணலில் விளையாடி கொண்டிருக்கின்றான். அவனுடைய அந்த விளையாட்டில் வீட்டையும் அந்த கோட்டையை கட்டும் பொழுது மிக ஆர்வமாக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி முழு செலவு செய்து அதில் தன்னுடைய அனைத்து முயற்சியும் அதை ஏற்படுத்தி அழகான ஒரு வீட்டையோ அல்லது அழகான ஒரு கோட்டையோ அமைக்கின்றான். அவருடைய உறவினர்கள் வந்து அதை தொட வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அவன் அந்த கோட்டையை வந்து தடுக்கின்றான், நீங்க யாரும் தொடாதீங்க உடைஞ்சிரும் என்று. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு செலவு செய்து அவனுடைய நேரத்தை செலவு செஞ்சிருக்கிறான், எல்லா விஷயங்களும் விட்டு அது அவ்வளவு நேரம் செய்தனால இப்போ அவனுக்கு அதுதான் முக்கியமானது. எல்லா மக்களுடைய கைகளில் இருந்து பாதுகாக்கிறான். ஆனால் திடீர் என்று ஒரு அலை, தண்ணீருடைய அலை, கடல் அலை வந்து அடித்து அதை நாசமாக்கி விடுகின்றது. அந்த குழந்தையால் அந்த கடல் அலையை நிப்பாட்ட முடியல. கரங்களை நிப்பாட்ட முயற்சி செய்தான், ஆனால் அந்த கடல் அலைகளை அவரால் முடியல. அது அழிந்து விட்டது, அந்த வீட்டையை அடித்து சென்று விட்டது. கத்துகின்றான், கதறுகின்றான், அழுகின்றான். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, இது விளையாட்டு தான், நம்ம இங்க வந்தது விளையாடுவதற்காக தான். கடலோரம் வரக்கூடிய காரணம் என்ன, நம்முடைய நேரத்தை கழிப்பதற்கும் இது என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். நம்முடைய வீடு அங்க அசல் வீடு அங்கே இருக்குப்பா என்று சொன்னா அந்த குழந்தைக்கு புரிய மாட்டேன். அவன் அழுகின்றான், நடம் பிடிக்கின்றான், என்னுடைய வீடு போயிடுச்சு என்று அவன் புரியாத நிலையில் இருக்கின்றான். இதே போலதான் நாமும் நம்முடைய நிலை என்ன இருக்கு,
நம்முடைய இந்த உலகம்தான் இது வீடு, நமக்கு இதுதான் நிரந்தரமான ஒரு இடம், இதற்காக இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும், எல்லாத்தையும் செய்கின்றோம். நான் அல்லாஹு தஆலா நமக்கு ஆங்கான் திருமறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள், இந்த மனிதனே, இது உன்னுடைய அசல் வீடு கிடையாது. உன்னுடைய வீடு என்பது அங்கு மறுமையில் இருக்கக்கூடிய வீடு, இது உனக்கு அசல் வீடு கிடையாது. இந்த உலகம் விளையாட்டும் அலங்காரம் தான் என்று சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா. ஆனால் மனிதனோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதுதான் அவனுடைய அசல் வீடாக நினைத்துக் கொண்டு, எப்படி அந்த குழந்தை புரியவில்லையோ, அவனுக்கு பெற்றோர்கள் சொன்ன பிறகும் அந்த வீடு விளையாட்டு தான்ப்பா என்று சொன்ன பிறகும் அந்த குழந்தைக்கு புரியவில்லையோ, அதே போலதான் மனிதர்கள் அல்லாஹ் இந்த உலகம் ஒரு வீணான உலகம், இது விளையாட்டும் வீணுதாம் என்று சொன்ன பிறகும் மனிதன் அதை புரிந்து கொள்வது கிடையாது. இதுதான் அசல் வீடு என்று நினைக்கின்றான். யோசிச்சு பாருங்க, நாம சவுதியாவுக்கோ அல்லது வடைக்குள்ள நாட்டிற்கு நம்ம போறோம், யூரோப்புக்கு போறோம், வியாபாரத்துக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கா, வேலை செய்து விட்டு குடும்பம் முழுவதும் இங்க நமக்கு, நம்முடைய குழந்தை, நம்முடைய குடும்பம் இங்க இருக்கு. நான் மட்டும் தனியா போயிட்டு வேலை செய்யறோம். இப்ப அங்க வேலை செய்யும் பொழுது அங்க வீடை வாங்குறோம், நிலத்தை வாங்குறோம், காரை வாங்குறோம், அங்க எல்லா விஷயத்தையும் வசதி வாய்ப்புகளும் கட்டிட்டு இருக்கோம். ஆனா இங்கு எதுவுமே அனுப்புறது கிடையாது. இப்ப என்ன சொல்லுவாங்க அங்க, ஏன்பா நீ போனதை சம்பாதிக்கிற போன, அங்க நீ இருக்கிற கூடியும் இல்லை, அந்த நாட்டுல நீ நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது, அங்க இருக்கவும் முடியாது, திரும்பி எப்படி இருந்தாலும் வந்துதான் தீரணும். உன்னுடைய குடும்பம் இங்க இருந்துகிட்டு நீ அங்க வீடையும் ஆடம்பரமான வீடையும் அங்க எல்லா சம்பாதிச்சு அங்க செலவு செய்யறே மடையனா, நீ செலவு செய்யணும், இங்க வந்து செலவு செய்யணும், இங்கு வீட்டை கட்டணும் என்று மக்கள் கூறுவார். ஏன்னா அவன் நிரந்தரமா அங்க தங்கக்கூடியவன் கிடையாது. அதே போல இந்த வாழ்க்கையிலும் நாம் இங்கு நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள் கிடையாது. நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள். ஆக இந்த உலகத்துடைய ஆசைகளை குறைத்து கொண்டு மறுமையுடைய வாழ்க்கைக்காக முயற்சி செய்வதுதான் ஒரு புத்திசாலியும் சாமர்த்தியுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதுதான் அல்லாஹு தஆலா வசனங்களில், ஒவ்வொரு வசனங்களில் தெரியப்படுத்துகின்ற, உங்களை ஏமாற்றக்கூடியவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நம் ஹதீசுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் இந்த உலகத்துடைய மதிப்பையும் இந்த உலகத்துடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அதை சிந்தித்து மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக நாம ஆவதற்காக அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக. நாமும் அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.